தாவேக சேலம் மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு மாநாட்டிற்கு தேவையான அளவிற்கு பார்த்து பார்த்து செய்ததா சொன்னாங்க. மருத்துவ முகாம்கள் அந்த அரங்கத்தில், தண்ணீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அதற்கு கூட தனியாக ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பார்த்து செய்த நீங்க இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை ஏங்க செய்யாம விட்டீங்க? உச்சி வெயில்ல நடக்குது, மண்டே பொழக்கிற வெயில், பொட்டல் காடு, வெட்ட வெளி, திறந்த வெளி. நீங்க கூப்பிட்டுருக்கிறது 5000 பேர் தான், கையடக்கமான கூட்டம். இந்த ஒரு 5000 பேருக்கு அந்த உச்சி வெயில்ல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு சாமியானா, ஒரு பந்தலை நீங்க போட்டிருக்க முடியாதா? அதுக்கு என்னங்க பெரிய செலவாயிருக்க போகுது? உங்ககிட்ட இல்லாத பணமா? நீங்க நினைச்சிருந்தா, விரும்பி இருந்தா நீங்க போட்டிருக்க முடியும். ஆனா நீங்க விரும்பல, அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை. டெலிபரேட்டாவே, பர்பஸாவே நீங்க பந்தல் போடாம வெயில்ல மக்களை நிக்க வைக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னு உறுதியாக சொல்ல முடியும், அந்த ட்ரோன் மேனியா அப்படின்ற ஒரு சிக்னஸ் அல்லது ஒரு தேர்தல் பிரசன்டேஷன் உத்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு உத்தி ட்ரோன் மேனியா. ஒரு கம்பல்ஷன் இருக்கு, ஒரு 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 அப்சஷன். அந்த ட்ரோனை வச்சு இப்போ காட்சிப்படுத்துறதுல ஒரு அப்சஷன் இருக்கு. இதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். ஏன் ட்ரோனை பயன்படுத்தணும் அப்படின்னா, ட்ரோனை வச்சு எடுக்கும்போது காட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப வைபோட இருக்குது, ரொம்ப ஒரு பிளாஸ்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போ அதனால பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காகவே வரும். எதிர்கட்சிகள் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ஒரு பயப்படுறது மாதிரியான ஒரு சூழல் கூட இருக்கும். அதனால இட் இஸ் அ பொலிட்டிக்கலி டிசைன்டு ஒரு விஷுவல் மெசேஜ் அங்கே போகுது. அதனால இந்த ட்ரோனை வச்சு காட்சிப்படுத்துறதுன்றது ஒருவேளை விஜயினுடைய தேவை, உளவியல் தேவையாக இருக்கலாம், அல்லது விஜய்க்கு அந்த ஒரு கல்ட் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும், அதை ரீட்ரேட் பண்ணணும், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய உத்தியாக கூட இருக்கலாம். எது வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்க இந்த ட்ரோன் மேனியாலிருந்து கண்டிப்பாக விடுபட்டு தான் வந்து ஆகணும். இந்த சேலம் மாநாட்டில் நீங்க ஒரு பந்தல் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு உயிரிழப்பை நீங்க தடுத்திருக்க முடியுமா? கரூரில் நடந்த சம்பவம், அதுல இருந்தே நம்ம இன்னும் மீண்டு வரல. தொடர்ந்து அதே மாதிரியான பிஹேவியர் வந்துகிட்டே இருக்கு. இப்ப சேலம் வரைக்கும் வந்திருக்கு, இங்கேயும் ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்னா கரூர்ல இருந்து இன்னும் நீங்க கத்துக்கவே இல்லையா?